அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு நான் உங்களோடு இணைந்து கொள்வதற்கு முக்கியமான காரணம், அண்மை காலமாக கிளிநொச்சி நகரில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று எழுந்துள்ளது. அது விடயமாக பேசுவதற்காக இணைந்து கொள்கின்றேன். ஏப்ரல் மாதம் 4-5 தேதி அளவில் கிளிநொச்சி கனிஷ்ட மகா வித்தியாலயத்தின் மாணவர்கள் சிலர் தங்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக பெற்றோர்களுக்கு அறிவித்து அது சர்ச்சைக்குரிய விடயமாக ஆகியது. அவர்கள் பெற்றோர்கள் நேரடியாக பாடசாலையில் சென்று பாடசாலை நிர்வாகத்தோடு இது சம்பந்தமான விடயங்களை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கின்றனர். குறிப்பாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அலன் தொடர்பாக பல்வேறு கேள்விக்கணைகளையும் பெற்றோர் தொடுத்ததை அடுத்து இப்பிரச்சனை கல்வி திணைக்கள மட்டத்துக்கு சென்று மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இந்த மாணவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்த கல்வி திணைக்களம், மனித உரிமை திணைக்களம் போலீசாருக்கு அழுத்தங்களை கொடுத்த போதும் போலீசார் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க தவறியிருந்தனர். அந்த வகையில் போலீசாருக்கு வழங்கப்பட்ட அழுத்தங்களை அடுத்து போலீசாருடைய கனிஷ்ட மகா வித்தியாலயத்துக்கு சென்று புதன்கிழமை ஏப்ரல் 9 தேதி கனிஷ்ட மகா வித்தியாலயத்துக்கு சென்று சில விசாரணைகளை மேற்கொள்ள முயற்சி எடுத்துள்ளனர். பாடசாலைகளுக்குள் சென்ற போலீசார் அவர்கள் தங்களுடைய சீருடையிலேயே பாடசாலைக்கு சென்றுள்ளனர். சென்றது மட்டுமல்ல, மாணவர்களை அவர்களுடைய வயது என்பவற்றை கருத்தில் கொள்ளாமல் அவர்களையும் ஒரு பெரியவர்கள் போலவே நடத்தி விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். அதனால் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தது. மேலும் அந்த விசாரணைகள் மாலை 4 மணி வரைக்கும் தொடர்ந்திருக்குது. இதனால் கோபம் கொண்ட பெற்றோர் தாங்கள் ஒரு பாடசாலையினுடைய நிர்வாகத்துக்கு ஆசிரியர் தொடர்பான முறைப்பாட்டை வைத்த பின் மாணவர்களை போலீசார் விசாரணை செய்த முறை கிட்டத்தட்ட மாணவர்களை குற்றவாளிகளாக காண்பது போன்று அமைந்ததால் சில பெற்றோர் கோபமடைந்து சில காணொளிகளையும் வெளியிட்டிருந்தனர். அந்த காணொளிகள் தான் வலைத்தளங்களிலே பெரும்பாலும் வெளிவந்த காணொளிகள். ஏப்ரல் மாதம் முற்பகுதியிலேயே நடந்த சம்பவங்கள் ஏப்ரல் 9 தேதி வரை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட போதும் போலீசார் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அலனை கைது செய்யவோ விசாரணைக்கு உட்படுத்தவோ இல்லை. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த விடயத்தில் ஏன் அலன் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அரசியல் அழுத்தங்கள் காரணமாக அவர் கைது செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றது. இந்த அரசியல் அழுத்தங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறது என்று பார்த்தால், கனிஷ்ட மகா வித்தியாலயம் கிட்டத்தட்ட ஸ்ரீதரன் முன்பு அதிபராக பணியாற்றிய பள்ளிக்கூடம், ஸ்ரீதரனின் ஒரு கோட்டையாக, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒரு கோட்டையாக இருந்து வருகிறது. அந்த பாடசாலையின் பெரும்பாலான விடயங்கள் ஸ்ரீதரன் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற நிலைமைதான் அங்கு இருக்கின்றது. மேலும் அலன் அவர்கள் ஸ்ரீதரனுக்கு மிக நெருக்கமானவராகவும் அரசியல் ரீதியான செயற்பாட்டாளராகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன, உறுதிப்படுத்துகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு இந்த நிதி உதவிகளை வழங்குகின்றவர்கள் அங்கு கிளிநொச்சியில் இருக்கின்ற பல்வேறு சட்டவிரோத செயற்பாட்டாளர்களுக்கும் இடையில நெருங்கின தொடர்பு இருக்கிறதாக பல குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் தெளிவுபடுத்தலை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பாக வேலமாளிதன் என்ற ஸ்ரீதரனுடைய இன்னொரு வலதுகரமாக செயற்படக்கூடிய ஒருவர் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. அவர் அந்த குறிப்பிட்ட நபர் வேலமாளிதன் கட்சி அலுவலகத்திலேயே பெண்களோட தவறி நடந்ததாக குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருக்கின்றது. இந்த விஷயங்களை தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இதையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அலனை கைது செய்ய இதை தடுப்பதற்கான இழுத்தடிப்புகள் பின்னடிப்புகளுக்கு பின்னால் ஸ்ரீதரனுடைய அரசியல் அதிகாரம் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அதன் பின்பாக மாணவர்கள் மீது என்ன அநியாயங்கள் நடத்தப்பட்டது என்பது தொடர்பான காரணிகள் பல்வேறு விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்த பொழுதும் நாம் அங்குள்ள பொறுப்பானவர்களை தொடர்பு கொண்டு வினவிய போது இதில் 16 மாணவர்கள் பாதிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. பெரும்பாலும் இந்த மாணவர்கள் 13-14 வயதை எட்டியவர்கள். இந்த மாணவர்களின் புறப்புறுப்புகளில் காயங்கள் காணப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பின்பக்கம் மலவாசல் பகுதியில் ஒரு 3 மாணவர்களுக்கு காயங்கள் காணப்பட்டிருக்கிறது. 2 மாணவர்களுக்காவது புறப்புறுப்புகளில் காயங்கள் இருந்திருக்கின்றது. இது விடயங்கள் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. அதே நேரம் சில மாணவர்கள் தங்களை இவர் அடித்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பெரும்பாலான இந்த 16 மாணவர்களில் 13 மாணவர்கள் ஆசிரியர் தங்களை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பிட்ட ஆசிரியர் அலன் கனிஷ்ட மகா வித்தியாலயத்தில் ஒரு சிற்றூழியர் என சில இடங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் அவர்
ஒரு கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர். அவருடைய பிரதான தொழிலாக அது சொல்லப்படுகின்றது. அந்த கிரிக்கெட் பயிற்றுவிப்பின் போதுதான் இந்த மாணவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர். இதுல மிக முக்கியமான விடயம் என்னென்றால், இவ்வாறான ஒரு சம்பவம் பிரித்தானியாவிலேயோ ஐரோப்பிய நாடுகளிலேயோ மேற்கு நாடுகளிலேயோ நடந்திருந்தால் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக வெளிவந்திருக்கும் என்பது மட்டுமல்ல, அதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிளிநொச்சியில் நாங்கள் சமூக ஒழுக்கம் பற்றியெல்லாம் பேசுகின்ற தமிழ் சமூகத்தின் மத்தியில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக பாரிய அழுத்தங்கள் போய் சேரவில்லை. அதன் காரணமாக போலீசார் இதனை ஒரு வேறு காரணங்களுக்காகவோ இதை அசட்ட ஈனமாக கையாண்டிருக்கின்றார்கள். 13 வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இவர்களை கையாள்வதற்கு உளவியல் ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்ட நிபுணர்கள் தான் இந்த மாணவர்களை கையாண்டு இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்க வேண்டும். சாதாரண போலீஸ் உத்தியோகத்தர்கள் மாணவர்களோடு கெடுபிடியோடு நடக்கின்ற பட்சத்தில் அது கிட்டத்தட்ட மாணவர்களை குற்றவாளியாக காண்கின்ற ஒரு நிலைமை அங்கு ஏற்பட்டிருந்தது. மேலும் இதுவரை போலீசார் நேற்று வரை குறிப்பிட்ட ஆசிரியரை கைது செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கவில்லை. அதற்கு பிறகு இந்த காணொலி ஏப்ரல் 9ஆம் தேதி காணொலி வெளியாகி பல்வேறு அரசியல் அழுத்தங்களும் அதனைத் தொடர்ந்து மனித உரிமை அமைப்பும் வழங்கிய அழுத்தங்களை தொடர்ந்துதான் ஞாயிற்றுக்கிழமை நேற்று குறிப்பிட்ட ஆசிரியர் அறிவியல் நகரில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆசிரியர் அறிவியல் நகரில் வைத்து கைது செய்யப்படும் பொழுது தன்னுடைய முக அலங்காரத்தை சீகை அலங்காரத்தை மாற்றி தான் அலன் அல்ல என்றும் போலீசாருக்கு கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஆசிரியர் இருந்த இடத்தை பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர் தான் அடையாளம் கண்டு போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றனர் குறிப்பிட்ட அந்த வீட்டில் இருக்கின்றார் என்பதை. அதனைத் தொடர்ந்துதான் போலீசார் போய் அவரை கைது செய்ய முயற்சிகள் எடுத்த போது அலன் சொல்லியிருக்கிறார் தான் அலன் அல்ல. ஆனால் உடனடியாக அங்கு இருந்த பெற்றோர் இவர்தான் அலன் என்பதை உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போது அவர் போலீசாரால் தாக்கப்பட்டும் இருக்கிறார். தற்பொழுது கிளிநொச்சியில் ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த கைது அன்று நடைபெற்றிருக்காவிட்டால் அலன் அவர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறி இந்தியா செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்திருக்கிறது. அவர் அதற்காகத்தான் திட்டமிட்டு இருந்தார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வளவு பாரிய சம்பவங்கள் 16 இளம் மாணவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோக இந்த குற்றச்சாட்டு என்றது மிக பாரதூரமான குற்றச்சாட்டு. இது மேற்கு நாடுகளில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் அது இன்னும் அது பற்றின அறிவு பெறப்படவும் இல்லை. இதற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பான கட்டுப்பாடுகளும் இல்லை. இந்த ஆசிரியர் அலன் மேற்கொண்ட இந்த சம்பவம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்லுவார்கள். ஒரு சிறிய பகுதி தான் இது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இவ்வாறான சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் இவ்வளவு தூரம் நடக்கிறது என்பது எதிர்காலத்தில் பெருமளவில் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இது சம்பந்தமான கல்வியோ அல்லது இது சம்பந்தமான விசாரணைகளோ முழுமையாக நடத்தப்படுவது இல்லை. அதன் காரணமாகத்தான் அலன் போன்றவர்கள் இந்த சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களால் இன்னும் பல மாணவர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த 16 சிறுவர்களும் மிக துணிச்சலான ஒரு காரியத்தை தான் செய்திருக்கின்றனர். இவர்கள் முன்வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருக்காவிட்டால் இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு அலன் போன்றவர்கள் இந்த சமூகத்தில் பல்வேறு குற்றச்செயல்களையும் ஈடுபடுவார்கள். இவ்வாறான பலர் இன்னும் இந்த சமூகத்துக்குள்ளே இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தது இவ்வாறான சிறுவர்கள் முன்வந்து இந்த தகவல்களை தருகின்ற பொழுது போலீசாரும் இந்த சமூகமும் அதனை பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். இந்த விடயத்தில் மாணவர்களை குற்றவாளிகளாக நிறுத்துகின்ற அந்த போக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அது மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா மாணவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட உள்ள நிலையில் போலீசாரும் அவ்வாறான அழுத்தங்களை கொடுக்கின்றது மிக தவறான ஒரு அணுகுமுறையாகவே கருதப்பட வேண்டும். அடுத்தது அலனுடைய இந்த சம்பவம் இது முதற் தடவையும் அல்ல என்பதையும் எங்களால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அலன் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த காலகட்டத்தில் இவர் இதே குற்றத்துக்காக புலிகளால் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இன்னும் இல்லை. ஆனால் இவர் விடுதலை புலிகள் இருந்த போது கைது செய்யப்பட்டு அவருக்கு சில மாதங்கள் பங்கரில் அடைத்து வைக்கப்பட்டதாக
ஒரு ஒரு தகவல் ஒன்று இருக்கின்றது. அதே நேரம் 2014 ஆண்டு கால பகுதியில் கனகாம்பியை குளம் என்ற கிளிநொச்சியில் உள்ள மற்றொரு பாடசாலையில், கனகாம்பியை குளத்துக்கு அருகில் உள்ள ஒரு பாடசாலையில் மாணவர்கள் மீது இதே பாலியல் துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பாலியல் துஷ்பிரயோகம் உயர் வகுப்பு மாணவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. உயர்தரப்பு மாணவர்கள் அவரை தாக்கி வெளியே அனுப்பியிருக்கின்றார்கள். அதன் பிற்பாடுதான் அலன் கனிஷ்டா மகா வித்தியாலயத்தில் வந்து இணைந்திருக்கின்றார். அப்ப ஏற்கனவே இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்திருந்த பொழுதும் அது சம்பந்தமான விசாரணைகள் ஒழுங்காக நடத்தப்பட்டிருந்தால், அவர் மீது குற்றப்பாட்டுகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தால், இன்றைக்கு இந்த கனிஷ்ட மகா வித்தியாலயத்தில் இந்த இப்ப சில நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை முற்றாக தவிர்த்திருக்க முடியும். ஆனால் அது ஏற்கனவே நடந்த சம்பவம் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் அவர் மீண்டும் தவறு செய்வதற்கும் பல குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கும் காரணமாக இருந்திருக்கின்றார். அனைவரும் சமூகத்திலேயும் அரசியல் மட்டத்திலேயும் பொறுப்பானவர்கள் வந்து இது விடயத்தில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற விஷயம். ஒரு ஆசிரியரையோ அல்லது ஒரு பிள்ளைகளோடு மாணவர்களோடு பணியாற்றுகின்றவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பின்னணி வரலாறுகள் உன்னித்து ஆராயப்படும். அதற்கு பிறகுதான் குறிப்பிட்ட பணியாளர்கள் வேலைக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். பிரித்தானியாவிலும் லங்ஷார் என்ற இடத்துல நீண்ட காலத்துக்கு முன்பு, நினைக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு 2 சிறுமிகள் கடத்தப்பட்டு அங்க பணியாற்றுகிற ஒரு பணியாளராலேயே பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு பிரித்தானியாவினுடைய சட்ட விதிகள் மிக மிக இறுக்கமாக்கப்பட்டது. அதே போல ஒவ்வொரு வருஷமும் இந்த சட்ட விதிகள் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கின்ற தொடர்ந்து இறுக்கமாகிக் கொண்டு வருகின்றன. அதே போல இலங்கை போன்ற நாடுகளிலையும் வந்து இந்த சட்ட விதிகள் பாடசாலைகளுக்கு கற்பிக்க மற்றும் பணிகளுக்கு செல்பவர்கள் மீதான பின்புல சோதனைகள் நடத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பின்னணி அறியப்பட வேண்டும். இது நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துல இதை நோக்கி அரசு புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். மாணவர்களோடு பணியாற்றுகிறார்களோ அவர்களுடைய ஒழுக்கம் பற்றின ஒரு பின்னணி எப்பொழுதும் அவசியமாகப்படுகின்றது. இந்த சம்பவம் வந்து முதல் சம்பவமும் அல்ல. இதற்கு முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கணித ஆசிரியர் தச்சுதன் என்பவர் தன்னிடம் கற்க வருகின்ற மாணவர்களை மதுபானம் கொடுத்து அவர்களை போதையூட்டி தன்னிடம் கற்க வருகின்ற மாணவிகளோடு காதல் செய்ய வைத்து அவர்களை பிழையான முறையில் காணொளிகளை தயாரிக்க வைத்து அந்த காணொளிகளை பார்த்து ரசித்த விஷயங்கள் சில ஆண்டுகளுக்கு முதல் வெளிவந்திருந்தது. இந்த ஆசிரியர் தச்சுதனுக்கு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தண்டனை குறுகிய கால தண்டனை முடிவடைந்து அவர் தற்போது மீண்டும் அதே பிரதேசத்தில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இந்த சமூகம் வந்து இது சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். மாணவர்கள் வந்து தங்களை பாதுகாப்பாக உணரக்கூடிய 2 இடங்கள், ஒன்று வீடு, அவர்களது வீடு, அடுத்தது பாடசாலை. இந்த 2 இடங்கள்ல ஏதாவது ஒன்று பாதுகாப்பு இல்லாமல் போவது என்பது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிகவும் பாதிக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைய சம்பவங்கள் அவருடைய எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனபடியால் அரசாங்கமும் சரி சமூகமும் சரி இந்த விடயத்தில் மிக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட நபர் இன்றைக்கு மட்டுமல்ல தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுவதுடன் இவர் எதிர்காலத்தில் சிறார்கள் பாடசாலைகள் உள்ள இடங்களில் அனுமதிக்காத அளவுக்கு சட்டங்கள் இருக்கப்பட வேண்டும். இவர் இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலேயோ தண்டனை பெற்று வந்து இன்னொரு பாடசாலையில் கற்பிக்கின்ற ஒரு நிலைமையை இனிமேல் ஏற்படுத்தக்கூடாது. இவ்வாறான நிலைமைகளை வந்து இன்றைக்கு வடக்கு கிழக்கில் உள்ள பாடசாலைகளில் இவ்வாறான பாலியல் துஷ்பிரயோகங்கள் மிக அதிகமாக காணப்படுவதை அனைவரும் அறிவார்கள். பாடசாலைக்கு வருகின்ற ஆசிரியர்கள் மது போதையில் இருப்பது கூட பல்வேறு இடங்களில் வைக்கப்படுகிறது. இது ஆசிரியர்களுக்கு எதிரான ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டு அல்ல. எவ்வளவோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாணவர்களுக்காக அர்ப்பணித்து பணி செய்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான சிலரை தடுப்பதற்காக நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதே நிலைமை வந்து பல்கலைக்கழகங்களிலும் இருக்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை நாங்கள் வேறொரு காணொலியில கதைக்கலாம். இதுவரை இந்த காணொலியை பார்த்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி.